நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியான நுரையீரல் செமி கிரேவி இல்லாட்டி நுரையீரல் ஃப்ரைன்னு கூட சொல்லலாம். இதுதான் செஞ்சு காமிக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ நுரையீரல் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 தடவை தண்ணியில் அலசியிருக்கேன். 3ஆவது தடவை மஞ்சள் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். பாருங்கள், மஞ்சள் நல்லா பிடிச்சிருக்குது. இந்த நுரையீரலை ஒரு குக்கரில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை 2 to 3 விசில் நல்லா வேக வச்சிடலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்து வேக வச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரை இன்னொரு சைடு வச்சாச்சு. அது விசில் வந்துட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் 3-4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 to 4 கிராம்பு இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடுகுளுந்து ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து நல்லா பொரியவும் 1 ஸ்பூன் ஜீரகமும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் சோம்பு உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வெடிக்கட்டும். சின்னதாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனோடனே 2 பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸான வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் கூடுதலாக தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி கலர் சேஞ்ச் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி நான் உள்ளே சேர்க்க போகிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ் ரெசிபீஸ்க்கெல்லாம். நான் டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயமும் கிரேவிக்காக பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாயும் கீரி உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்குங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். தக்காளி நல்லா மசியணும், அதனால் ஒரு லிட் போட்டு கூட ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை ஒரு 5 நிமிஷத்தில் தக்காளி நல்லா குக் ஆகி சாஃப்ட் ஆயிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலாஸ் உள்ளே சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஜீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிருச்சு. டைரெக்டாக வேக வச்சுருந்த நுரையீரலை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நுரையீரல் குக் பண்ண உப்பு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் நீங்கள் இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, நான் அதனால் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கிரேவி கொஞ்சம் குக்காக ஒரு லிட் போட்டு மூடி குக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை அப்படியே மொத்தமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். 2 ஸ்பூன் தேங்காய் மட்டும் மிக்சியில் உங்களால் அரைக்க முடியும்னா அதை மட்டும் அரைச்சி கூட உள்ளே சேர்க்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக கிரேவி வத்துற வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணால் கிரேவி வத்திரும். நம்ம அதுக்குள்ளே 7 கடல் தாண்டி மலை தாண்டி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். எங்கள் வீட்டில் உள்ள மல்லித்தலையை தான் போய் பறிக்க போகிறேன். பாருங்கள், வேரோட பறித்து எடுத்தாச்சு. இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குழம்புல ஆட் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க போகலாம். பாருங்கள், 5 நிமிஷத்தில் கிரேவி வத்திருச்சு. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் உள்ளே சேர்த்துக்கலாம். 2வது நம்ம பறித்த மல்லித்தலைகளையும் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும்னா பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. சேர்த்து இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே இறக்கிடலாம்.
அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஒரு நுரையீரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது நெய் சோறுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்பெஷலாக ரெசிபிஸ் வேணும்னா சொல்லுங்கள், அதையும் சமைச்சு காமிச்சிடலாம். அப்புறம் கஞ்சத்தனம் பார்க்காம சப்ஸ்கிரைபை வாரி வழங்குங்க. சரி, இன்னொரு சூப்பரான வீடியோவுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறை.